ஆனால் அண்ணாமலை போன்றவர்களுக்கு மக்கள் அரசியலை விட இந்த கான்ட்ரவர்சி அரசியல் தான் அவருக்கு பிடிக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா இதை ஒரு பெரிய பிரச்சனையாக சொல்லி இது ஒரு 3 நிமிஷம் வீடியோ போட்டாருங்களா, இது என்ன ஆகிடும்னா பீகாரில் அங்கே உதவும், யாருக்கு? பிரதமர் மோடிக்கு அங்கே உதவும். தமிழகத்தில் இது அதிமுகவுக்கு உதைக்கும். எப்படி உதைக்கும்னா திமுக தான் வந்து வட இந்தியர்கள் இங்கே வர்றதை வந்து தடுத்து நிறுத்துது. அவங்க தான் வந்து தமிழர்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள், தமிழ் உணர்வு, தமிழ் பாதுகாப்புக்கு அவர்கள் தான் இதுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் அந்த தமிழ் உணர்வு இருக்குன்ற மாதிரி இந்த வீடியோ வந்து மாறும். இது கொஞ்சம் கூட புரியாமல் இந்த மாதிரி வேலைகளை நிறைய அண்ணாமலை பண்ணுவார். தெரிஞ்சு பண்ணுறாரா இல்லை அரசியல் தெரியாமல் பண்ணுறாரா தெரியாது, ஆனால் பண்ண வேண்டிய நேரத்தில் கரெக்டாக பண்ணுவார். அதுவே அங்கே பிரச்சனை ஆகிடுது. ஒரு 4 பேர் சேர்ந்துட்டு ஒரு தமிழில் இருக்கக்கூடிய இளைஞரை தாக்கிட்டாங்க அப்படின்னா அது ஒரு பேர பிரச்சனையாக மாறிடும். அப்போ எதை எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு அவருக்கு தெரியல. அதனால் அப்படி அவசர கோலத்தில் பண்ணது தான். இன்னொன்று திமுகவுக்கு இது வசதி. உடனே முதல்வர் டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறாரு பார்த்தீங்களா, இதற்கு அண்ணாமலை போன்றவர்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க. மேபி அவரோட நோக்கம் நியாயமாக இருக்கலாம். ஏன்னா அவருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது கோவம் இருக்குது. என்னோட பதவி போச்சு, நீங்கள் திருப்பி முதலமைச்சர் ஆகிட்டா நான் அப்போ நீங்கள் எடுத்த முடிவு கரெக்டு, நயனார் நாகேந்திரன் தான் சிறப்பு, அப்போ எனக்கு என்னது முருகன் வந்து இறங்குற மாதிரி தெரில, நயனார் நாகேந்திரன் திருப்பி மாநிலத்தில் வந்து அமைச்சரே மேலே போயிடலாம், நல்லா இருக்குல்ல, இப்போ கூட்டி கழிச்சு தான் சரி. இது பார்க்கும்போது ஒரு பாதி பீகாரில் தம்பி பாயிண்ட் எடுத்து குத்துது நமக்கு அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டில் அது எப்படி உதைக்கும், பின்னங்காலில் எப்படி குத்துன்றது தெரியாது. அதுதான் இங்கே பிரச்சனை. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். பீகாரில் பிரதமர் திரு மோடி அவர்கள் பேசும்போது தமிழ்நாட்டில் பீகார் உழைப்பாளிகள் வந்து திமுகவினரால் தொந்தரவு செய்யப்படுறாங்க அப்படின்னு பேசிய பேச்சு வந்து இப்போது பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த சம்பவம் என்ன, அதே மாதிரி வடமாநில தொழிலாளர்கள் வந்து இங்கே துன்புறுத்தப்படுறாங்களா அப்படின்றது குறித்து பேச போகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் கூட. வணக்கம் சார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். PM CM இவங்களுடைய இந்த கான்வர்சேஷன் சார் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கோட் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ ஒன்று கம்பைல் பண்ணி அவர் போடுறாரு. அதில் பல்வேறு திமுக தலைவர்கள் இல்லை இன்றைக்கி அவங்க கூட கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க முன்னாடி பேசின பேச்சுக்கள் இருக்குது. கொஞ்சம் அதில் அவங்க பேசியிருக்க விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ராவாக பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் முதல்ல CM ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது அதிகப்படியான வடமாநில இளைஞர்கள் இல்லை தொழிலாளர்கள் இங்கே வரும்போது அது வாக்கு வங்கி இம்பேக்ட் பண்ணும், அவங்க வந்து மற்ற கட்சிகளுக்கு குறிப்பாக பிஜேபிக்கு அவங்க வாக்கு செலுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. இன்றைக்கி SIR வந்துட்டால் இது அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றாங்க. அதை அப்படி பொருத்தி பார்க்க முடியுமா, இல்லை அதுக்கான ஒரு மூவா இது? நான் சொன்னேன் இல்லை முன்னாடிங்களே, ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ண முடியாமல் இந்த மாதிரி இந்த வெட்டு அரசியல் தான் இது. இது என்னென்னா SIR அப்படின்றது என்னன்னா பீகாரில் அதனால் ஒரு பிரச்சனை ஆச்சு, வெஸ்ட் பெங்காலில் அதனால் ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அங்கே வந்து உங்களுக்கு மற்ற நாடுகள்லேருந்தோ இல்லை மற்ற மாநிலத்திலேருந்து வரக்கூடிய அந்த தன்மை என்பது வேறு. இங்கே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்து இங்கே வட இந்தியாவிலேருந்து செட்டில் ஆன முதலாளிகள் இருக்கிறாங்க. அவங்க வந்து பேர் ஒரு வாட்டி போட்டுட்டு கோத்தாரின்னு போட்டால் அது கோத்தாரி தான் இருக்க போகுது, லலித் அப்படின்னா அது லலிதா தான் இருக்க போகுது, பங்கஜ்னா அது பங்கஜ்னு தான் இருக்க போகுது, அது மாறாது, கொலேச்சானா கொலேச்சான் தான் இருக்கும். இது வேறு. இது எதை வைத்து பேசுகிறாங்க அப்படின்றது நம்ம தமிழகத்தோடு பார்க்கணும். ஒவ்வொரு வாட்டியும் டிசம்பர் மாதத்தில் அதுக்கு முன்னாடி வந்து வாக்காளர் பட்டியலேருந்து பெயர் நீக்கம் என்பது நடந்து கொண்டு தான் இருக்குது. ஒவ்வொரு SIR இல்லையோ அது வந்து டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர் கிட்ட இருக்கும்போது DRO எலெக்ஷன்ஸ்னு ஒரு போஸ்ட் வரும். அது தேர்தல் நேரத்தில் அது தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை போட்டு அதற்கு கீழே தாசில்தார், அதற்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டெல்லாம் வேலை செஞ்சு Form 6, Form 7, டெலிஷனு, இன்க்ளூஷனு, நேம் ட்ரான்ஸ்ஃபர், கான்ஸ்டன்சி ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் இருக்கிறது. ஏதோ புதுசாக அப்படியே பூதாகாரமாக SIR வந்துச்சு, பிஜேபி வந்துட்டு அப்படியே என்ன பண்ண போகுது, இதெல்லாம் வந்து அரசியலை டைவெர்ட் பண்ணுற வேலை. இப்போது இந்த நேரத்தில் வந்து 4.5 வருஷத்தில் திமுக ஆட்சியினுடைய சாதனை என்ன, சோதனை என்ன, மக்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, மக்களுக்காக என்ன செய்யலை, இதை தான் அரசியல் பண்ணணும், இதுதான் அரசியல் பேசணும், இதுதான் மக்களுக்கு உண்டான அரசியல். ஆனால் அண்ணாமலை போன்றவர்களுக்கு மக்கள் அரசியலை விட இந்த கான்ட்ரவர்சி அரசியல் தான் அவருக்கு பிடிக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா இதை ஒரு பெரிய பிரச்சனையாக சொல்லி இது ஒரு 3 நிமிஷம் வீடியோ போட்டாருங்களா, இது என்ன ஆகிடும்னா பீகாரில் அங்கே உதவும், யாருக்கு? பிரதமர் மோடிக்கு அங்கே உதவும். தமிழகத்தில் இது அதிமுகவுக்கு உதைக்கும். எப்படி உதைக்கும்னா அப்போது திமுக தான் வந்து வட இந்தியர்கள் இங்கே வர்றதை வந்து தடுத்து நிறுத்துது, அவங்க தான் வந்து தமிழர்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள், தமிழ் உணர்வு, தமிழ் பாதுகாப்புக்கு அவர்கள் தான் இதுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் அந்த தமிழ் உணர்வு இருக்குன்ற மாதிரி இந்த வீடியோ வந்து மாறும். பொதுவாக உண்மை அது கிடையாது. நான் சொன்ன மாதிரி உண்மை அது கிடையாது. உண்மை அதுவாக இருக்குமே ஆனால் வட இந்தியாவிலேருந்து எதுக்கு இப்படி 35 லட்சம் பேர் வராங்க, இங்கே எப்படி ஃப்ளாட் 1 கோடி 1.5 கோடிக்கெல்லாம் கொடுத்து வாங்குறாங்க? அவங்க பேர் என்னன்னா இப்போ பழனிசாமி, இல்லைனா வந்து அழகிரி, இல்லை வந்து கலாநிதி, இல்லைனா வந்துட்டு சூர்யா பிரகாஷ், இப்படியா இருக்குது, தமிழ் பேராக இருக்குது நாராயணன், அதெல்லாம் இல்லையே. அங்கே இருக்கிறதெல்லாம் கார்டியா,
அதுக்கப்புறமா வந்து கோத்தாரி, அதுக்கப்புறமா மோடி, அப்புறம் லலித், பங்கஜ், கொலேச்சா, கோச்சார், அகர்வால், இதுதானே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நான் இப்போ பேசினதுன்னா தமிழ் மொழி பேச்சா? இதெல்லாம் போங்க, நான் வீடியோ காட்டுறேன் நான் உங்களுக்கு. நீங்கள் சாய்பாபா காலனி போய் பாருங்கள், அங்கே கோயம்புத்தூரில் அது பக்கத்தில் ஆர்எஸ்புரம் பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே வாங்க, சவுகார்பேட் வாங்க, 7 Wells வாங்க, பாரிஸ் வாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இது வந்து தப்பாக எதுவும் சொல்லலை. இவர்கள் சொல்கிறாங்கல்ல தமிழ் பாதுகாப்புக்கு, தமிழர்கள் பாதுகாப்பு நாங்கள் பண்ணணும், அதை வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா நான் இதை கண்ணெதிரில் பார்க்குற ஒரு பத்திரிகையாளர்கள். ஆனால் இப்போ அண்ணாமலை போட்ட அந்த 3 நிமிஷம் வீடியோ என்ன ஆகிடும்னா, இவர்கள் தானே ஏதோ தமிழர்களுக்கு வந்து தமிழர்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகளை பாதுகாக்கிற மாதிரியும், தமிழர்களுக்கு உண்டான செயல் திட்டத்தை வந்து பாதுகாக்கிற மாதிரியும் ஒரு மாயையை கட்டமைச்சுக்கோங்க. அண்ணாமலை போட்ட வீடியோ பீகாரில் பிஜேபிக்கு பயன் தரும், தமிழகத்தில் தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு சோர்வு தரும். அடிப்படையில் அது உண்மை கிடையாது. ஆனால் அது தொலைநோக்கத்தில் பார்த்து பேசணும். இப்போ நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கீங்கன்னா, கேரளாவில் தண்ணி தராங்களோ தரலையோ, நீங்கள் அந்த சப்ஜெக்ட் உள்ளே போகாமல் வெளியிலன்ட்டிங்கன்னா நீங்கள் சேஃபு. இல்லைப்பா, முல்லை பெரியார் வந்து அங்கே கேரளாவில் கம்யூனிஸ்ட் நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம், அங்கே எங்களுக்கு தண்ணி தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது. நேஷனல் பார்ட்டி, ஸ்டேட் பாலிடிக்ஸ் இது கொஞ்சம் கூட புரியாமல் இந்த மாதிரி வேலைகளை நிறைய அண்ணாமலை பண்ணுவார். தெரிஞ்சு பண்ணுறாரா இல்லை அரசியல் தெரியாமல் பண்ணுறாரா தெரியாது, ஆனால் பண்ண வேண்டிய நேரத்தில் கரெக்டாக பண்ணுவார். நீங்கள் வந்துங்க ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது கனெக்ட் ஆகாது. நீங்கள் சொல்ல வேண்டியது வீரவேல் வெற்றிவேல், அதுதான். அதுவும் இந்துத்துவா தான், இதுவும் இந்துத்துவா தான். அந்த இந்துத்துவா கொஞ்சம் கோரமாக இருக்கும், இந்துத்துவா கொஞ்சம் சாந்தமாக இருக்கும். இவ்வளோதான் ஆப்ஷன். நீங்கள் இதில் போய்ட்டு புதுசாக வந்துலாம் பண்ணிங்கன்னா அது செட் ஆகாது. இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய ஜாமாவெல்லாம் ட்ரை பண்ணிட்டு போயிட்டாங்க, வேலை ஆகாது. அப்போது மார்க்சிசமே என்ன சொல்லுவாங்கன்னா மண்ணுக்கேற்ற மார்க்சிசம்னாங்க. இப்போ நீங்கள் ஒரு நூடுல்ஸ் அடிக்கிறவரை போய் கேட்டிங்கன்னா, சைனாவில் அடிக்கிற மாதிரியே ஃப்ரைட் ரைஸோ நூடுல்ஸோ இங்கே அடித்தா வியாபாரம் ஆகாது. அதை கொஞ்சம் இண்டியனைஸ் பண்ணி, அதை கொஞ்சம் உப்பு காரெல்லாம் கம்மி பண்ணி, அதை நல்லா வேக வச்சு ஹாஃப் பாயிலாக போட்டால் நீச்சு ஸ்மெல்லில் ஐயோப்பா வானாப்பான்றுவாங்க. அதை நம்ம கொஞ்சம் லைட்டாக போட்டு நல்லா மதுரையில் அடுப்பில் கொளுத்துற மாதிரி கொளுத்தி சூடை காட்டி அதுக்கேற்ற மாதிரி உப்பு மிளகு இதெல்லாம் போட்டோம்னா தான் அது ஃப்ரைட் ரைஸ். இந்த ஃப்ரைட் ரைஸ் தூக்கிமே நீங்கள் சைனாவுக்கு கொடுத்தா இது ஃப்ரைட் ரைஸே இல்லைடான்பாங்க. அப்போது ஒரு தன்மையை வந்து ஒரு விஷயத்தை வந்து அந்த அரசியலுக்கு திரும்ப மாற்றும். இந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் அண்ணாமலை நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி ஒரு விஷயந்தான் சொன்னது, முதல்வர் வேட்பாளரை வந்து அமித்ஷா முடிவு பண்ணுவார். முதல்வர் வேட்பாளரோ முதலமைச்சரோ முடிவு பண்ணுறது தமிழக மக்கள். நீங்கள் வந்து டெல்லியில் உட்காந்துக்கிட்டு முடிவு பண்ணுவாருன்னு சொன்னாலாம் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் எவ்வளோ சர்க்கிள் இருக்கீங்கன்னு தெரியும். உங்களோட பலம் எதுன்னே தெரியாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி வெறும் அரசியல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இது எல்லாமே நான் சொல்கிறேன் அதிமுகவை பலவீனப்படுத்தும். அந்த வேலையை தான் அண்ணாமலை பண்ணிட்டார், தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டார். அதாவது என்னென்னா, ஓசி பஸ்ஸுன்னு பேசியிருப்பார் பொன்முடியோர், ரைட்டுங்களா? அதை நீங்கள் பெருசாக காட்டினீங்கன்னா அது ஒரு இம்பேக்ட் இருக்கும். யாருன்னா தமிழக மக்களை வந்து அவர் ஓசின்ட்டார். அதே பானிபூரிகாரர் அப்படின்னும் போது நீங்கள் அதை போட்டு காட்டினீங்கன்னா தமிழ்நாட்டில் கரெக்டாக தான்ப்பா சொல்லிக்கிறாரு. ஏன்னா சரி, மக்களோட அந்த மனநிலை என்பது எல்லாமே வந்து பட்டினத்தார் மாதிரியோ வள்ளலார் மாதிரியோ பத்திரகிரியார் மாதிரியோ இருக்க மாட்டாங்க. ஒரு பொது மனப்பான்மை என்பது குறைவாக தானே இருக்கும். யாதம் ஊரே யாவலும் கீழே அது பண்பில் இருக்குது. ஆனால் அதில் ஒரு நகைச்சுவை வருது அப்படின்னுமோ அதை நகைச்சுவையாக பார்ப்பாங்க. ஒன்று அதுவே அங்கே பிரச்சனை ஆகிடுது. ஒரு 4 பேர் சேர்ந்துட்டு ஒரு தமிழில் இருக்கக்கூடிய இளைஞரை தாக்கிட்டாங்க அப்படின்னா அது ஒரு பேர பிரச்சனையாக மாறிடும். அப்போ எதை எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு அவருக்கு தெரியல. அதனால் அப்படி அவசர கோலத்தில் பண்ணது தான். இன்னொன்று, திமுகவுக்கு இது வசதி. உடனே முதல்வர் டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறாரு பார்த்தீங்களா? ஏன் 888 கோடி ஊழல், நேரு வந்துட்டு காசு வாங்கிட்டாரு, 35 லட்சத்துலேருந்து 40 லட்சம் வேலை வாய்ப்புகள் எல்லாம் என்ன தமிழ்நாட்டில் இருக்கிற வேலை வாய்ப்பு தானே? அதெல்லாம் தமிழர்கள் தானே, வேறு எங்கே தானே? ஹாங்காங் ஜப்பான்லேருந்து வந்தாங்களா? அதற்கு இவ்வளோ வேகமாக ரியாக்ட் பண்ணாரா முதல்வர்? பண்ணலை. இப்போ பள்ளிக்கரணை அது வந்து ஒரு தென்சென்னைக்கு, காஞ்சிபுரம், செங்கல்பட்டுக்கு அது ஒரு பொக்கிஷம். புதுவாக வேளச்சேரி தாண்டிங்கன்னா உங்களுக்கு வெள்ளம் வரக்கூடாதுன்னா அது ஸ்பாஞ்சு மாதிரி, அதை பாதுகாக்கணும் பள்ளிக்கரணையை. கடைசியாக மிச்சம் மீதி இருக்கிறதா இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்மக்கிட்ட இருக்க இயற்கை வளங்கள். அடுத்த தலைமுறைக்கோ அடுத்த குழந்தைகளுக்கு விட்டு போகிறது அதான். கொள்கை கோட்பாடெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல தேவை இயற்கை வளம். சுவாசிக்க காற்று, குடிக்க நீர், நிலம், இதெல்லாம் அழகாக இருந்தால் தான், மரஞ்செடிலாம் அழகாக இருந்தால் தான் ஜனங்க வாழ முடியும். அந்த புரிதல் இல்லாமல் அங்கே வந்து 1400 கட்டடம் கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்குது. அது சட்டவிரோதமாக இருக்குது, அதில் ஊழல் இருக்குன்னு இன்றைக்கி வழக்காடு மன்றம் போயிருக்காங்க. இதை பற்றி உடனே முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணாரா? எது பெரிய பிரச்சனை? தென் சென்னையில் வெள்ளம் வருது, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், தாம்பரம் பழைய மாதிரி முடிச்சூர் பாதிக்கப்படுது, வேளச்சேரி பாதிக்கப்படுது, சைதாப்பேட்டை பாதிக்கப்படுது. எது பெரிய பிரச்சனை? வெள்ள பாதிப்பு பிரச்சனை தானே. அதை பற்றி திமுக உடனே ரியாக்ட் பண்ணிச்சா? பண்ணலை. அப்போ அண்ணாமலை என்ன பண்ணிக்கிறாரு? எடுத்து லட்டு, நாங்கள் லட்டு சாப்பிடுங்கோ, ஏன்னா நாங்களும் லட்டு அரசியல் தான் பண்ணுறோம், நீங்களும் லட்டு அரசியல் பண்ணுங்க அப்படின்ற வேலை தான் இது.
அப்போ எதை கையில் எடுக்கிறோம், எது எதிரி வந்து நம்மளை விட பலசாலி எந்த விஷயத்தில், அதிலலாம் நீங்கள் போகவே கூடாது. அதில் அவங்க சாம்பியன் பட்டம் வாங்கி பிஹெச்டி டாக்டரேட்லாம் பண்ணி புஸ்தகங்கள்லாம் எழுதி வாங்கியிருக்கிறாங்க. அந்த கோர்ட்டில் அந்த சிலபஸில் எதுக்கு நீங்கள் போய் ஆட்டத்துக்கு போகிறீங்க? வேறு விஷயம் பேசணும். ஆனால் அந்த 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 தாட் ப்ராசஸ் இல்லை. அது வந்து பிஜேபிக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு பாலிட்டிக்ஸ் அங்கே, தமிழ்நாட்டில் டிஎம்கே ஹெல்ப் பண்ணுற பாலிட்டிக்ஸ் இங்கே. இப்போ என்ன ஆகிடும்னா, நாளைக்கு ஏதோ ஒரு 2 ஹிந்தி பேசுபவர்கள் வந்து தமிழர்கள் போட்டு அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன கிளப்பி விடுவாங்கன்னா, பார்த்தீங்களா இதுதான் பிஜேபி இங்கே பண்ண நினைக்கிது, பிஜேபி கால் ஊன்றிடும் இது விட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 ட்வீட்டு போட்டு 2 வீடியோ கிளப்பி போடுவாங்க. அப்போ அது என்ன ரீட் ஆகும்? வட இந்தியா இங்கே வந்தால் பிஜேபி உள்ளே வருது, வந்துட்டோமா வேலையை பார்த்தோமா ஓட்டு போய் பாட்னாவில் போட்டுக்கோ, இல்லை ஓட்டு போய் லக்னோவில் போட்டுக்கோ, இல்லை ஓட்டு போய் ராஜஸ்தானில் போட்டுக்கோ, அவ்வளோதான். வந்தோமா வேலை பார்த்தோமா சம்பளம் குத்தமா, ஓனர்கிட்ட நீ நல்ல பேர் எடுத்தியா, ஓனர் உங்ககிட்ட நல்ல பேர் எடுத்தா, 2 பேரும் நல்லா இருக்கீங்களா போயிட்டு வாங்க. இதுதான் எங்கள் ஐயா வள்ளலாறுலேருந்து எல்லாருமே சொன்னது. அதுதான் யாதும் ஊரே யாவலும் கேளீர். ஆனால் அதை தாண்டி இந்த அரசியல் பண்ணுறன்ற பேரில் உள்குத்து என்னென்னா எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஆனால் வெளியில் பிம்பம் என்ன, பேசு பொருள் என்னென்னா இதற்கு அண்ணாமலை போன்றவர்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க. மேபி அவரோட நோக்கம் நியாயமாக இருக்கலாம். ஏன்னா அவருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது கோவம் இருக்குது, என்னோட பதவி போச்சு, நீங்கள் திருப்பி முதலமைச்சர் ஆகிட்டா நான் அப்போ நீங்கள் எடுத்த முடிவு கரெக்டு, நயனார் நாகேந்திரன் தான் சிறப்பு, அப்போ எனக்கு என்னது முருகன் வந்து இறங்குற மாதிரி தெரில, நயனார் நாகேந்திரன் திருப்பி மாநிலத்தில் வந்து அமைச்சரே மேலே போயிடலாம், அதெல்லாம் இருக்குல்ல. இப்போ கூட்டி கழிச்சு தான் சரி. இது பார்க்கும்போது ஒரு பாதி பீகாரில் தம்பி பாயிண்ட் எடுத்து குத்துது நமக்கு அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டில் அது எப்படி உதைக்கும், பின்னங்காலில் எப்படி குத்துன்றது தெரியாது. அதுதான் இங்கே சிக்கல். ஓகே, இது லாஸ்ட்டாக ஒரு கேள்வி சார். என்ன அப்படின்னா, இது வந்து என்னுடைய நாடு, நான் எங்கே வேணால் போவேன், எங்கே வேணால் ஒர்க் பண்ணுவேன், இது ஒரு பாயிண்ட்டு. இது உன்னுடைய நாடுன்றதுக்கு முன்னாடி இங்கே என்னுடைய மொழி, என்னுடைய கலாச்சாரம் இருக்குது. நீ என் ஊருக்கு வந்தோன்னா என் ஊரை மதி, என்னுடைய கலாச்சாரத்தை நீ ஃபாலோ பண்ணு. இந்த 2 பாயிண்ட் இளைஞர்கள் எப்படி பார்க்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும்? இதை வந்து பரந்த மனப்பான்மையோடு பார்க்கணும். அதாவது இப்போ நம்ம இமாலயாஸ் போகிறோம், அந்த இமாலயாவை பார்க்கும்போது அந்த மலை வந்து ஒரு அழகு இருக்கும், அது வந்து நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு ஈர்ப்பை கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து வால்பாறைக்கு வரீங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையை பார்க்குறீங்க, இல்லை நீங்கள் வந்து தெங்கு மரடா போகிறீங்க, முதுமலை போகிறீங்கன்னா அந்த காடுகளை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம், ஒரு பச்சை பசேன்னு ஒரு அழகாக இருக்கும். அப்போது இயற்கையோ இல்லை வந்து நம்ம இந்திய திருநாட்டில் எந்த இடம் போனாலும் நமக்கு ஒரு சந்தோஷத்தை தரணும். இதுதான் பேசிக்கான விஷயம். அப்படி இருக்கும்போது இப்போ எனக்கு நாளைக்கு பெங்களூரில் கிடைக்குதுன்னா நான் பெங்களூரில் தான் போய் வேலை பார்க்கணும், எனக்கு வேலை கிடைக்குது, என் குடும்பத்தை காப்பாற்றணும். அப்போ அங்கே வந்து அந்த இந்திய இறையாண்மை என்பது முக்கியம். ஆனால் அங்கே பெங்களூரில் போயிட்டு அங்கே தேவையில்லாத ஒரு விஷயத்தில் ஈடுபடுறதோ கொள்றதோ சட்டத்துக்கு விரோதமாக எதனா பண்ணால் தான் சிக்கல். இல்லைனா பொதுவாக வந்து எந்த ஸ்டேட்லையுமே வந்து இந்தியாவுக்குள்ளே போயிட்டு வர்றதெல்லாம் நமக்கு அந்த பிரச்சனை இதுவரையிலும் இருந்ததில்லை, இனிமேல்ட்டும் இருக்கக்கூடாதுன்றது என்னோட புரிதல். பட் பிஜேபிக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த மாதிரி விஷயங்கள் எதனா வந்து அதை கொளுத்தி போடுறதுன்றது அவங்களுக்கு எப்பவுமே பிடிச்ச விஷயம். இப்போ மற்ற மாநிலத்திலலாம் பார்த்திங்கன்னா அவங்களோட மொழி தான் வந்து பிரதானமாக எழுதியிருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஆங்கிலம் பிரதானமாக எழுதப்பட்டிருக்கும். இது வந்து நமக்கு வந்து மொழி மேலே ஆசை இல்லை அப்படின்ற அந்த எண்ணம் கிடையாது. தமிழர்கள் ஆங்கிலம் கற்றுக்கிட்டா உலகளாவியில் போய் நீங்கள் பேர் எடுக்கலாம், பெருமை எடுக்கலாம் அப்படின்னு அண்ணா அறிஞர் அவரோட அந்த தொலைநோக்கு பார்வை. அந்த மாதிரி இதை வந்து இளைஞர்கள் வந்து தொலைநோக்கு பார்வை. இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா கேரளாலேருந்து நிறைய பேர் வந்து வேலை செய்கிறாங்க, ஆந்திராலேருந்து நிறைய பேர் ரொம்ப வருஷமாக ரொம்ப ஆண்டு காலமாக இங்கே தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு நெல்லூர்லாம் எடுத்திங்கன்னா நெல்லூரில் நிறைய பேர் தமிழ்நாட்டுக்கு கூட க்ளோஸாக ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. தடாலாம் போனீங்கன்னா தமிழ்நாடு, அதாவது ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எப்பயுமே ஒரு நல்ல நட்பு பாராட்டும். அது வந்து என்னென்னா தெலுங்கு வேறு தமிழ் வேறுன்ற மாதிரி இருக்குது. இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக நான் பார்க்குறேன். அப்போ இது மாதிரி எடுத்துக்காட்டுகள் தான் நம்ம பார்க்கணும். அது என்டிஆர் எம்ஜிஆர் அவர்கள் காலமாகட்டும், அதுக்கு பின்னாடியே சரி. இப்போ ஜெகன் சிஎம்மாக இருந்தார், இங்கே வந்து சிஎம்மாக இருந்தபோது நமக்கும் அவங்களுக்கும் ஒன்றும் தண்ணி கிருஷ்ணாவில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையோ இருந்தால் கொடுத்துருவாங்க, கேட்கலாம் வேண்டியதில்லை. அதுதான் ஆந்திரா. அப்போது அதே மாதிரி அவங்களுக்குமே வந்து தெலுங்கு பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, மெட்ராஸில் நிறைய பேர் இருக்காங்க, அந்த உணர்வும் அவங்களுக்கும் இருக்குது. இப்போ இளைஞர்கள் வந்து என்னென்னா நல்ல எடுத்துக்காட்டுகள் எங்கெங்கே இருக்கோ அந்த நல்ல எடுத்துக்காட்டுகளை பார்த்துட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா இது பண்ணி. இப்போ நம்ம குகேஷை வந்து கொடுத்துருக்கோம். இப்போ குகேஷ் வந்து இன்றைக்கி வந்து செஸ்ஸில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நிற்கிறாரு. இப்போ குகேஷை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம வீட்டு புள்ளன்னு சந்தோஷப்படலாம். ஆனால் இன்றைக்கி இந்திய திருநாட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு ஆள். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு பெண் வந்து கிரிக்கெட்டில் வந்து ராட்ரிகஸ் நினைக்கிறேன் விளையாடி ஜெயிச்சிருக்கிறாங்க, இந்தியா வந்து ஆஸ்திரேலியா வச்சிருக்கு. இப்போ அவங்கள போய் ஒரு மாநிலத்துக்குள்ளேயோ ஒரு மொழிக்குள்ளேயோ ஒரு இடத்துக்குள்ளே அது இந்தியான்னு பெரிய விஷயம் வரும்போது அங்கே அந்த இந்தியான்ற அந்த விஷயத்தை பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம அந்த எடுத்துக்காட்டு தான், பெரிய எடுத்துக்காட்டுகளை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு உண்டான கலாச்சாரம், நமக்கு உண்டான மொழி, அது நம்முடையது. அதை பாதுகாக்கிறதுக்கு திட்டங்கள், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வரைமுறைகள், அதற்கு உண்டான வேலை வாய்ப்புகள், அதை பண்ணாவே போதும். ஒன்று அழிச்சு தான் இன்னொன்று பெருசு அப்படின்னு காட்ட வேண்டியதே கிடையாது. அதனுடைய சிறப்பை நீங்கள் பண்ணிங்கனாலுமே போதும். உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.